வணக்கம் டாக்டர் புவனேஸ்வரன். இந்த ஆஸ்பிரின்ங்கிற மாத்திரை வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு மாத்திரை. பொதுவாக தலைவலிக்குதா ஆஸ்பிரின் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் கடந்த ஒரு 35 வருடங்களாக இந்த ஆஸ்பிரினானது இருதய நோயாளிகளுக்கும் மற்றும் சிலருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது ஏன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கம். பொதுவாக இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறது வந்து அதனுடைய டோஸை பொறுத்து, அளவை பொறுத்து அதனுடைய குணம் மாறுபடும். பொதுவாக ஒரு 50லிருந்து ஒரு 300 வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோஸில் வந்து அது ஆன்டி பிளேட்லெட் அல்லது பிளேட்லெட் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தை உறைய வைக்கும் அணுக்களை தடுப்பது அப்படிங்கிறது அதனுடைய வேலை. அதிகமான டோஸ், அதாவது ஒரு 400, 500, 1 கிராம், 1000 மில்லிகிராம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த ஆஸ்பிரின் வந்து இருதயத்துக்கு அப்படி நல்ல ஒரு உபயோகமாக இருக்கிறது என்பது ஒரு 80லிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலம் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது இருதயத்தில் ஹார்ட் அட்டாக்கு மிக மிக முக்கியமான மருந்து. ஹார்ட் அட்டாக் வரும்பொழுதும் அது நமக்கு வந்து அந்த இரத்த கட்டியை கரைப்பதற்கு உதவும். அதே மாதிரி அதை பின்னால் சாப்பிடும் பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் இல்லாத ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் ஆஸ்பிரின் ஆனது இருதயத்துக்கு மிக மிக ஒரு க்ளோஸான ஒரு மருந்து அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர வேறு சில கண்டிஷன்லையும் ஆஸ்பிரின் உபயோகப்படுத்தப்படுகிறது. பார்த்தீங்கன்னா சில சமயம் எக்லாம்சியா என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய சில இந்த கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதுக்கும் ஆஸ்பிரின் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க பொதுவாக அவர்களுக்கு இரத்த கசிவு உள்ள வயிற்றுக்குள்ளே ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஸ்பிரின் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஹீமோகுளோபினை அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இந்த மோஷனில் ரத்தம் கலந்துருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? இது ரெண்டும் முக்கியம். முக்கியமாக என்னென்னா, ஆஸ்பிரின் வந்து டாக்டருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, டாக்டருடைய அனுமதி இல்லாமல் நிறுத்தக்கூடாது. ஏன்னா சில சமயம் ஆஸ்பிரின் ஆனது தடுப்பு மருந்தாகவும் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுவது என்பது ஒரு மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கணும் என்பது முக்கியம். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு வலி நிவாரணி அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆஸ்பிரின் என்பது இருதய நிவாரணி அப்படின்னு புரிஞ்சு. வணக்கம்.